உங்க வோட்டர் ஐடியில அட்ரஸ் வந்து ஈஸியா சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அது எப்படி பண்ணலாங்கிறத நீங்க பார்க்கலாம். உங்க மொபைல்ல நீங்க Play Storeலயோ, App Storeலயோ போய் வோட்டர் ஹெல்ப்லைன் ஆப்ப டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்ப இந்த ஆப்ப ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்க ஏற்கனவே சைன் அப் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா, உங்க மொபைல் நம்பர் இங்க என்டர் பண்ணிட்டு கீழ செண்ட் ஓடிபி அப்படிங்கிற பட்டன கிளிக் பண்ணுங்க. இல்ல இதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் யூசர் அப்படின்னா, நியூ யூசர் அப்படிங்கிற பட்டன கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணது இந்த மாதிரி காமிக்கும். இங்க உங்க மொபைல் நம்பர் என்டர் பண்ணிட்டு செண்ட் ஓடிபி பட்டன கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணது பேசிக் டீடைல்ஸ் கேட்கும். உங்க நேம் டீடைல்ஸ் எல்லாம் என்டர் பண்ணிட்டு ஓகே குடுத்தீங்கன்னா ரெஜிஸ்டர் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்க ஃப்ரெஷ்ஷா லாகின் பண்ணிக்கலாம். நான் இங்க ஏற்கனவே ரெஜிஸ்டர் பண்ணதுனால இங்க பேக் குடுத்துறேன். இப்ப என்னோட மொபைல் நம்பர் இங்க என்டர் பண்ணிட்டு கீழ செண்ட் ஓடிபி அப்படிங்கிற பட்டன கிளிக் பண்றேன். இதுதான் ஹோம் பேஜ். இங்க வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். நம்ம வந்து வோட்டர் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற பட்டன கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணது இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். கீழ ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா ஃபார்ம் 8 கரெக்ஷன் ஆஃப் என்ட்ரீஸ் அப்படின்னு இருக்கும். இத கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்க. இது வந்து உங்களுக்கு ஆப்ல ஓப்பன் ஆகாது. டைரக்ட்டா பிரவுசர்ல தான் போய் ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல உங்க மொபைல் நம்பர் இல்லைன்னா இமெயில் அட்ரஸ் இல்லைன்னா உங்களோட வோட்டர் ஐடி நம்பர் இது ஏதோ ஒன்று என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு இந்த கேப்சாவை வந்து கீழே என்டர் பண்ணிட்டு ரெக்வெஸ்ட் ஓடிபி அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஓடிபி என்டர் பண்ணி லாகின் பண்ணதும் இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இங்க பாத்தீங்கன்னா வோட்டர் ஐடி ரிலேட்டடான நிறைய சர்வீசஸ் இங்க கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும். இதுல ஒவ்வொரு ஆப்ஷனும் நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு தனி வீடியோ கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். தேவைப்பட்டுச்சுன்னா அதோட லிங்க்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷன்லயோ மேல ஐ கார்ட்ஸ்லயும் கொடுக்குறேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அட்ரஸ் அப்டேட் பண்றதுக்கு இங்க வந்து நம்ம ஃபார்ம் 8 ஃபில் பண்ண போறோம். ஸோ இங்க ஃபில் ஃபார்ம் 8 அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணது இந்த மாதிரி ஒரு மெசேஜ் காட்டும். அப்ளிகேஷன் ஃபார் அப்படின்னு கேட்கும். இங்க செல்ஃப் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க. சப்போஸ் செல்ஃப் கிளிக் ஆக அப்படின்னா அது கீழே அதர் ரிலேட்டட்னு இருக்கு. அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு உங்களோட வோட்டர் ஐடி நம்பர் என்டர் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் காட்டும். இங்க வந்து உங்க டீடைல்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. செக் பண்ணி பார்த்துட்டு கீழே ஓகே அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க. இங்க பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்க வந்து ஷிஃப்டிங் ஆஃப் ரெசிடென்ஸ் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணி அது கீழே 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. வித்தின் அசெம்பிளி கான்ஸ்டிட்யூன்சி கொடுத்துருக்காங்க. அவுட் சைட் அசெம்பிளி கான்ஸ்டிட்யூன்சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீங்க ஷிஃப்ட் பண்ண போற வீடு வந்து பக்கத்து தெருவுக்கு குடி போறீங்க அப்படின்னா வித்தின் அசெம்பிளி கான்ஸ்டிட்யூன்சி அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்க. இல்ல அந்த ஊர் விட்டு நீங்க வெளியே குடி போறீங்க, தூரமான இடத்துக்கு உங்க தொகுதி தாண்டி போறீங்க அப்படின்னா கீழே வந்து அவுட் சைட் அசெம்பிளி கான்ஸ்டிட்யூன்சி இருக்கு. அந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கீழே ஓகே அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணது இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் வரும். இதுதான் ஃபார்ம் 8. இங்க பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்டேட், டிஸ்ட்ரிக்ட், பார்ட் நம்பர், தொகுதி பேர் இது எல்லாமே டிஃபால்ட்டா இங்க வந்துரும். இது எல்லாமே கரெக்ட்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. கீழ ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா உங்களோட எல்லா டீடைல்ஸும் இங்க ஷோ ஆகும். அதை செக் பண்ணிக்கோங்க. மறுபடியும் கீழ ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா இந்த இடத்துல ஷிஃப்டிங் ஆஃப் ரெசிடென்ஸ் அப்படின்னு செலக்ட் ஆயிருக்கும். அதை பார்த்துக்கோங்க. அப்புறம் கீழ வந்தீங்கன்னா இங்க அப்ளிகேஷன் ஃபார் ஷிஃப்டிங் ஆஃப் ரெசிடென்ஸ் அப்படிங்கிற காலம் இருக்கும். இது கம்ப்ளீட்டா ஃபில் பண்ணணும். நீங்க புதுசா குடி போயிருக்கிற அட்ரஸ் வந்து இங்க ஃபில் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து உங்க வீட் நம்பர் கொடுத்துக்கோங்க. உங்க ப்ரூஃப்ல எப்படி இருக்கோ எக்ஸாக்ட்டா அதே மாதிரி தான் நீங்க இங்க ஃபிட் பண்ணணும். இந்த இடத்துல மேல நீங்க இங்கிலீஷ்ல என்ன டைப் பண்றீங்களோ அது ஆட்டோமேட்டிக்கா கீழ தமிழ்ல வந்து பிரிண்ட் ஆகி வந்துரும். சப்போஸ் தமிழ்ல வர வேர்ட்ஸ்ல ஏதாச்சும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்துச்சுன்னா இந்த கீபோர்ட் சிம்பிள் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன் ஸ்கிரீன்ல ஒரு தமிழ் கீபோர்ட் ஓப்பன் ஆகும். இதுல டைப் பண்ணி நீங்க தமிழ் வேர்ட்ஸை கரெக்ஷன் பண்ணிக்க முடியும். இந்த ஆப்ஷனை மொபைல்ல யூஸ் பண்றதுக்கு உங்களுக்கு சிரமமா இருந்துச்சுன்னா நீங்க ஒரு பிசில யூஸ் பண்ணீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அடுத்தது உங்க ஏரியாவோட ஸ்ட்ரீட் பேர் கொடுங்க. அப்புறம் டவுன், வில்லேஜ் கொடுங்க. போஸ்ட் ஆஃபீஸ் மென்ஷன் பண்ணுங்க. உங்களோட பின்கோடு இங்க என்டர் பண்ணுங்க. உங்களோட தாலுக்கா இங்க மென்ஷன் பண்ணுங்க. இங்க ஸ்டேட் ஆட்டோமேட்டிக்கா செலக்ட் ஆயிருக்குது. இங்க டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழ வந்தீங்கன்னா செலக்ட் டாக்குமெண்ட் அப்படிங்கிற பட்டன் இருக்கும். இங்க வந்து நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுல ஏதோ ஒரு டாக்குமெண்ட் வந்து நீங்க அட்ரஸ் ப்ரூஃப்காக யூஸ் பண்ணிக்கலாம். வாட்டர் பில், இபி ரெசிப்ட், கேஸ் கனெக்ஷன் பில், ஆதார் கார்டு, பாஸ்புக், பாஸ்போர்ட் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுல ஏதோ ஒரு ஆப்ஷன் நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இங்க சூஸ் ஃபைல் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணி உங்க போன்ல சேவ் ஆயிருக்கிற அந்த டாக்குமெண்ட்டை அட்டாச் பண்ணிக்கோங்க. அந்த டாக்குமெண்ட் 2 MB தான் இருக்கணும். ஃபார்மேட் பாத்தீங்கன்னா ஜேபிஜி, ஜேபிஇஜி, பிஎன்ஜி இல்லைன்னா பிடிஎஃப் ஃபார்மேட்ல மட்டும் தான் இருக்கணும். செலக்ட் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணி வாங்க. இங்க டிக்ளரேஷன் கொடுத்துருப்பாங்க. கீழே டேட் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. உங்க பிளேஸ் இங்க கொடுத்துக்கோங்க. மறுபடியும் கீழே ஸ்க்ரோல் பண்ணி வாங்க. இந்த கேப்சாவை வந்து கீழே என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணிட்டு சேவ் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிட்டு ப்ரிவ்யூ அண்ட் சப்மிட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிருங்க. கிளிக் பண்ணதும் ஃபைனலா ஒரு ஃபார்ம் நம்மளுக்கு காட்டும். இதை தரவா படிச்சு பார்த்துக்கோங்க. எந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கும் இதுல இருக்கக்கூடாது. தெளிவா இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு கடைசியில ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா இங்க சப்மிட் அப்படிங்கிற பட்டன் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்க. மறுபடியும் ஒரு கன்ஃபர்மேஷன் கேட்கும். இங்க எஸ் அப்படின்னு கொடுங்க. கொடுத்ததும் நம்ம ஃபார்ம் வந்து சக்சஸ்ஃபுல்லா சப்மிட் ஆயிடுச்சு. இங்க பாத்தீங்கன்னா தேங்க்யூ அப்படின்னு மெசேஜ் கொடுத்துருக்காங்க. ஒரு ரெஃபரன்ஸ் ஐடி கொடுத்துருக்காங்க. இது வந்து நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் செக் பண்றதுக்கு இந்த ரெஃபரன்ஸ் ஐடி வந்து ரொம்பவே முக்கியம். அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸை எப்படி செக் பண்ணலாம் அப்படிங்கிறது தனியாக வீடியோ போட்டிருக்கேன். தேவைப்பட்டுச்சுன்னா அதை போய் பாருங்க. இந்த மாதிரி முக்கியமான அப்டேட்ஸை ரெகுலராக தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் மட்டும் கொடுங்க. அது எங்களுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும். இது சம்பந்தமா ஏதாச்சும் சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அதை ரிப்ளை பண்றேன். மறுபடியும் அடுத்த வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன். நான் உங்க ஃப்ரெண்ட் கார்த்திக். நன்றி, வணக்கம்.